கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக கர்த்தருக்கு கொடுக்கிறது தொடர்பாக நாங்கள் தியானித்து நேற்று தினத்தை பார்த்து நாம் தேவனுடைய சித்தப்படி கொடுக்க வேண்டும். கொடுப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த நாளில் பார்க்க போகிற காரியம், நாம் கொடுக்கும் பொழுது மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 2வது வசனத்தின் 2வது பகுதி படிச்சு சொல்கிறது, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடனே கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. பிரியமானவர்களே, நாம் காணிக்கையை கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரனுடைய கட்டாயத்தினாலோ அல்லது தேவனுடைய கட்டளையை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தினாலோ கொடுக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணியை மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். நாங்கள் மனசார ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு எல்லா விதமான காயும் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவங்களை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட மனப்பூர்வமாய் அதை உற்சாகமாய் நாம் கொடுக்க வேண்டும். நாம் மனநோக்கி கொண்டு அது உற்சாகம் இல்லாமல் ஐயோ வேதனையோடு கவலையோடு நம்ம கொடுக்கும் பொழுது அந்த காணிக்கையில் கர்த்தர் பிரியப்படுகிறவராகவே இல்லை. அங்கே பார்க்குறோம் 35வது அதிகாரம் யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் பார்க்குறோம், செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்கு தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்து ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அங்கே பார்க்குறோம் பாருங்க, அங்கே இஸ்ரவேல் புத்திரரில் ஸ்திரீகள், அங்கே ஸ்திரீகளும் சரி புருஷரும் சரி எப்படி கொடுத்தார்களாம்? காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்து கொடுத்தார்கள். மோசேக்கு கட்டாயமாய் மனப்பூர்வமாய் அவர்கள் கர்த்தருக்கு கொடுத்தார். ஆகவே அதிலே கர்த்தர் பிரியம் அடைந்தார். கர்த்தர் அவர்கள் உற்சாகமாய் கொடுத்ததுனால கர்த்தர் அந்த காணிக்கை அங்கீகரித்து அவர் ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே போல 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தின் 7வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, எப்படி கொடுக்க வேண்டுமாம்? மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கணும் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீ உற்சாகமாய் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவன் அதிலே பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் உற்சாகமாய் கொடுக்கிற காணி, மனப்பூர்வமாய் கொடுக்கிற காணியை கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதுமே அந்த சந்தோஷத்தை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறது என்றாலே ஒரு சந்தோஷமா நாம் கொடுக்க வேண்டும். கட்டாயத்தின் பேர்லையோ மற்றவருடைய வற்புறுத்தத்தின் பேர்லையோ நம்ம கொடுக்கறது இல்லை. நாம் உற்சாகமாய் மன சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட மனப்பூர்வமாய் நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கிறார். அந்த காணிக்கையை நிமித்தம் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் மனப்பூர்வமாய் கொடுப்போம். கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம். கர்த்தர் தாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி நடத்துவாராக.